ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. ரோஹித், மக்களே ரோஹித். அம்மா ரெடி ஆயிட்டு இருக்கேன். என்ன மக்களே கிளம்பிட்டியா? ஆமாம்மா கிளம்பிட்டேன். என்னப்பா காலையிலே 1 மணி நேரம் 2 மணி நேரம் சொல்லிக்கிட்டு பேப்பர்லயே முங்கி கிடப்பியா? பேப்பர்ல இருக்க உங்க கண்ணை திருப்பதுக்கே 4 பேர் வேணும். இன்னைக்கு என்ன பேப்பரை தூக்கி போட்டு வந்திருக்குதியா? இல்லடா உன் அம்மாக்காரி தான் கொஞ்ச நேரமா உன் பேரை ஏலம் போட்டுக்கிட்டே இருக்கா. என்னத்துக்காக ஏலம் போட்டுக்கிட்டே இருக்கான்னு கேட்கலான்னு உள்ள வந்தேன். நான் கேட்கறதுக்கு முந்தி நீயே சத்தம் கொடுத்துட்ட. எனக்குன்னா இப்ப எல்லாம் சீக்கிரமா போற மாதிரி இருக்கு. எல்லாம் உங்களுக்கு இருந்து தப்பிக்கிறதுக்காண்டிதான். ஏண்டா நாங்க 2 பேரும் என்ன சிங்கமா புலியா? என் எதிரில சிங்கமோ புலியோ வந்து நின்னா கூட என்னால சமாளிக்க முடியும். ஆனா உங்க 2 பேரையும் என்னால சமாளிக்கவே முடியாது. டேய் குறவு ஆவுனா போட்டோ எடுத்துக்கிட்டு வருவியா? இந்த பிள்ளைய பாக்கிறதுக்கே ஐஸ்வர்யமா இருக்கு. இந்த பொண்ணு லட்சணமா இருக்கு. இவளை கட்டிக்கிறியா அவளை கட்டிக்கிறியா? நான் கல்யாணம் பண்ணி கூட வாழறதுக்கு பொண்ணு பாக்குதியலாம், இல்லன்னா என்னையே உள்ள தள்ளதுக்காண்டி ஆள் தேடுதியலாம். டேய் உனக்கு ஒரு பிள்ளைக்கு போட்டோயாவது பிடிக்கணும். எல்லாம் எந்த பிள்ளைக்கு போட்டோயை காட்டினாலும் இது சொத்த அது சொத்தனா நாங்க என்னத்தை தான் செய்ய? உனக்கு பிடிக்கிறது வரைக்கும் போட்டோ காட்டிக்கிட்டே தான் இருப்பான். என்ன கிறிஸ்டினா உங்க புருஷர் ஜோசப் இப்படி இறங்கிட்டாரு? மக்களே நாங்க உனக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்ச நேரத்துல நீ ஒரு பிள்ளைக்கு போட்டோ செலக்ட் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கான். இந்நேரத்துல 2 பிள்ளை பிறந்திருக்கான். ஏமா நான் மட்டும் வேண்டானா சொல்லேன். போச்சுலே வரச்சுலே நச்சரிச்சு நச்சரிச்சு என் சம்மதத்தை வாங்கிட்டியா? சில நேரம் எஸ்பி கூட மீட்டிங்ல இருப்பேன். அப்ப கூட என்னைய விடாம போன் பண்ணி தொல்லை பண்ணி சரி எந்தாலும் என்ன செஞ்சுக்கிட்டு போங்கன்னு சம்மதத்தை சொல்லியாச்சு. நீங்க பாக்க பிள்ளை எல்லாம் 20 வயசு 19 வயசு 18 வயசு. ஏமா ஒரு 4 வயசு 5 வயசு வித்தியாசம் இருந்தா கூட சரிதான். அந்தால 10 வயசு 9 வயசு வித்தியாசம்னா இந்த பள்ளி குழந்தைகளை பள்ளியில கொண்டு விடியது போல கொண்டு விட வேண்டியதான். இவனுக்கு இந்த ஜென்மத்துல ஒரு பிள்ளையும் பிடிக்க போறது இல்ல. மிஸ்டர் ஜோசப் உங்க மூஞ்சிக்கே ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கப்ப எனக்குன்னு எங்கேயாவது கடவுள் எழுதிதான் வச்சிருப்பாரு. உனக்கிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா? இப்ப எல்லாம் காலமா சென்னு போறேன். ஆனா வரதுக்கு 50 நேரம் ஆகுது. இங்கோ அம்மாக்காரி என்னன்னா ஒழுங்கா தின்னாம குடிக்காம என் பிள்ளை வரட்டுன்னு காத்துக்கிட்டே இருப்பா. ஐயோ அப்பா ஒரு முக்கியமான கேஸ் 1.5 வருஷமா இழுத்தடிச்சுக்கிட்டே கிடக்கு. எப்படியாவது உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சு எஸ்பி கிட்ட ரிப்போர்ட்டை கொடுத்துடலான்னு பார்த்தா ஒரு நாள முடிய மாட்டேங்குது. எஸ்ஐ கிட்ட எப்ப கேட்டாலும் சார் கிட்ட நெருங்கிட்டான். ஏன்னா 2 நாளையில அக்யூஸ்ட புடிச்சிடலாம், இந்த கேஸ 2 நாளைக்குள்ள முடிச்சு கொடுத்துடுறேன்னு சொல்லிட்டு சமாளிச்சுக்கிட்டே இருக்காரு. தவிர இந்த கேஸ் முடிஞ்ச மாதிரி தெரியல. எனக்கு தான் மேல இடத்துல இருந்து பிரஷர் கொடுத்துக்கிட்டே இருக்காவ. இந்த கேஸ் கிட்டத்தட்ட முடிய போற நேரத்துல இன்ஸ்பெக்டர் ஒருத்தரை டிரான்ஸ்பர் பண்ணிருக்காவ. அது பிறகு இந்த கேஸை எஸ்ஐ பாத்துக்கிட்டு இருந்திருக்காரு. அவர்கிட்ட வேற நிறைய கேஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கிறதுனால இந்த கேஸ வேற ஆளு பாப்பாவன் வேற ஆளு கிட்ட கொடுத்திருக்காவ. அக்யூஸ்ட் யாருன்னு கிட்ட நெருங்கக்கூடிய நேரத்துல ஒவ்வொரு தடங்கள். அதான் இதுக்கு பின்னாடி ஏதோ பெரிய ஆட்கள் எல்லாம் சம்பந்தப்பட்டிருப்பாவளோன்னு எனக்கு தோணுது. இனிமே இவ்வியலையெல்லாம் நம்பினா சரிப்பட்டு வராது. எஸ்பி வேற எனக்கு பிரஷர் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இவ்வளவு நாள் நான் இன்ஸ்பெக்டருக்கும் எஸ்ஐக்கும் பிரஷர் கொடுத்து பாத்துட்டேன். இனிமே நானே நேரடியா களத்துல இறங்கினா மட்டும்தான் அக்யூஸ்ட் யாருன்னு கண்டுபிடிக்க முடியும். இந்த கேஸ மட்டும் முடிச்சு கொடுத்துட்டேன்னா கொஞ்சம் நிம்மதியா பெருமூச்சு விடலாம். அது வரைக்கும் இப்படிதான்ப்பா, எப்ப போறேன் எப்ப வரேன்னு எனக்கே தெரியாது. சரியாமா? இன்னைக்கே எப்பயும் மாதிரி என் புள்ள வரட்டு, அவன் வாரது வரைக்கும் நான் சாப்பிடாம காத்துக்கிட்டே இருப்பேன். அவன் வந்ததுக்கு பிறகுதான் நான் சாப்பிடுவேன். அப்படி இப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காதுங்க. நான் இன்னைக்கு ராத்திரி வரதுக்கு 12 மணி ஆகுதோ 1 மணி ஆகுதோ எனக்கே தெரியாது. கோயில் திருவிழா நடக்குதுல்லமா, அதுக்கு செக்யூரிட்டி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி விட்டுட்டு நான் வரதுக்கு எப்படியும் லேட் ஆகும். எப்பா உடம்பே பாத்துக்கணும். எல்லாம் இப்படி வேலைன்னு அலைஞ்சா உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கு. உங்களால பாத்துக்கிட முடியலன்னு சொல்லிட்டு தானே பொண்ணு தேடுதியா? 28 வயசு. 28 வயசுலாம் ஒரு வயசா? உனக்கிட்ட பேசி ஜெயிக்கவே முடியாது. சரிம்மா அப்ப நான் கிளம்பேன். பாத்து போயிட்டு சொன்னானு வா. வரேன்ப்பா. சரி கண்ணா பாத்து போயிட்டு வாங்க. நீ இந்த கேஸ பத்தி சொல்லச்சுலயே பெரிய பெரிய ஆட்கள்லாம் சம்பந்தப்பட்டிருப்பாவளோன்னு தோணுது. இன்ஸ்பெக்டர் டிரான்ஸ்பர் ஆயிருக்காரு. எஸ்ஐ கிட்ட வேற கேஸ பாக்க சொல்லிருக்காவ. அப்பா இல்ல கண்ணா, எங்களுக்குன்னு இருக்கிறதே நீயும் உன் தங்கச்சிய மட்டும்தான். பாத்து எடுத்து நடந்துக்கான். சரிப்பா வரேன். நான் சொன்ன மாதிரி தானா அந்த எண்ணெயை வச்சாலே முடி கொஞ்சம் வளருமே. பாக்கியவே எல்லாம் என்ன கிண்டல் அடிக்காவ. சின்னுக்கு கொத்து கொத்தா முடி கடந்ததுல சின்னுக்கு முடியெல்லாம் எங்க போச்சுன்னு கேட்காதவ. ஆமா கண்டி, எனக்கு 18 வயசு தானே ஆச்சு. சாவ போற நேரத்துல கொத்து கொத்தா முடி கடந்ததுன்னு போய் சின்ன நான் சொல்லத எல்லாம் கேட்டு நடந்தாதான் என்னவா? இங்கே இந்த உலகத்துல பெண் இருக்கு கண்டியா, பெண்ணே சொல்லி பேச்சு கேட்காதவதான். கடவுள் ஆப்பிள சாப்பிடாதேன்னு சொன்னதுக்கு பிறகு கேட்காம சாப்பிட்டா. அப்பல இருந்து இப்ப வரைக்கும் பொண்டாட்டிங்கள்னால இப்படிதான் போல. ஹலோ இல்லையா, இங்க இருங்க. பொண்ணுங்களை பத்தி பேசிய வேலையெல்லாம் வச்சுக்கிடாதுங்க. இல்ல இப்ப என்ன சொல்லிட்டேன் அப்படி? உன்னும் அந்த ஆப்பிள் கதையே எல்லாரும் கொண்டு வந்துருதியா?
இதான் சாக்குன்னு சொல்லிக்கிட்டு பொண்ணுங்க மேல பழிய போடாதுங்க. அங்க ஆப்பிளுக்கு பதிலாம் குவார்டர் பாட்டில் இருந்திருந்தா அப்ப தெரிஞ்சிருக்கான் உங்க லட்சணம் எல்லாம். இல்ல துக்கம் உன் தொண்டையை அடைச்சுக்கிட்டு இருக்குன்னு நினைச்சோம். இப்பயும் தொண்டையை அடைச்சுக்கிட்டு தான் இருக்கு. அதுக்குன்னு சொல்லிக்கிட்டு நீங்க பொண்ணுங்களை பத்தி தப்பா பேசினா நான் பாத்துக்கிட்டு இருப்பேன்னு நினைச்சதியலா? நீங்க சொல்ல அதே பொண்ணு வரிசையில தான் எனக்குன்னு பிறந்து இருக்கக்கூடிய பொண்ணா இருப்பான். நீங்க பாட்டுக்கு போற போக்குல எல்லாரையும் சொல்லிருத்தியா எல்லாம்? இல்ல நீ இந்த ரோசா காண்டி பேசுவேன்னு பார்த்தா யார ஏதோ பீஸ் காண்டி பேசிய கண்டியா? அதானே 1,00,000 ரூபா ஸ்லைடு வளையல போட்டு கம்மலன்னு வேண்டதுக்கு கொடுத்தவன் தானே. நான் இப்பயே அப்படிதான். அவளுக்கு ஒண்ணுனா பொங்கி எந்திரிச்சிருவேன். கேட்டியா, இவனுக்கு அவன் கொடுத்த கொடை கொஞ்சம் கம்மியாச்சு கண்டியா? எப்படி 8 லட்சம் கடனை அடைக்கியது? இடியா காலேஜ் பஸ் விட்டுட்டு போயிடலாம். இன்னைக்கு சாயந்தரம் ரிசப்ஷன் இருக்கு. ஒரு நாள் உனக்கு வீட்டுல கிடக்க முடியாதா? இல்ல இன்னைக்கு எனக்கு லேப் இருக்கு. போகாம இருந்தா ரொம்ப கஷ்டம். உச்சிக்கு வந்துருவேன். சரி அதான் பஸ் விட்டுட்டு போயிடலாம். வீட்டுல போய் கிடந்து உறங்கு. என்ன கொண்டு விடாம்ல? யாரு? நானா? என்னை கொண்டு விடாம்ல? அது எப்படி முட்டைக்கண்ணி? என்னைய பத்தி வீட்டுல சொன்னா உன்னை அடிச்சு கொடுமைப்படுத்தியனா? எப்படி மத்த நேரத்துல எல்லாம் என்னைய லேன்னு கூப்பிடுவேன். உனக்கு தேவை இருக்குச்சுல அண்ணனா இணைச்சுக்கிட்டு இருக்கோ. என்னை கொண்டு விடாம்ல? சரி நீ இப்படி கேட்கறதுனால அண்ணன் நான் உன்னைய கொண்டு விடியேன். ஆனா அதுக்கு பதிலா நீ அண்ணனுக்கு என்ன செய்வ? இல்ல அதான் 2வது வருஷம் படிச்சிட்டு இருக்க ஒரு பிள்ளை சொன்னியே. பியாசன்ல கூட படிச்சிட்டு இருக்கா. பியாசன்ல இல்ல ஃபேஷன் டெக்னாலஜி. ஏதோ ஒண்ணு. அந்த பிள்ளை 2வது வருஷம் படிச்சிட்டு இருக்கானா? இவள 2வது வரையும் தானே படிச்சிட்டு இருக்கா. ரோஸ் இவளுக்கிட்ட சொல்லி அந்த பிள்ளையை கரெக்ட் பண்ணி கேட்றேன். ஏ ரோஸ் ஏட்ட இரு. உன்னை வண்டியில அவன் கொண்டு விடணுமா வேண்டாமா? இங்க இந்த பிள்ளையை கரெக்ட் பண்ணிய வேலையில நானே பாத்துக்கிடுவேன். ஆனா எனக்கு நீ வேற ஒரு உதவி செய்யணுமே. என்ன சொல்லுனே? ஏதா இருந்தாலும் செய்யேன். சத்தியமா செய்வேலாம்? சத்தியமா செய்றேன். சரி எப்படியாவது எனக்காண்டி ஒரு 2 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணிரு. 2 லட்சமா? 2 லட்சத்துக்கு இவன் எங்க போவா? எப்படி ரெடி பண்ண முடியுமா? இல்ல நானே ஆட்டோ பிடிச்சு போயிருப்பேன். தேவையில்லாம ஆட்டோக்கு ஒரு 200 ரூபாய் கொடுக்கணுமே சொல்லிட்டு உன்னை கூப்பிடுறேன். நீ என்னடா படிக்க பிள்ளைகிட்ட 2 லட்சம் ரூபாய் கேட்ட? குட்டை 2 லட்சம் ரூபாய் தானே கேட்டேன். என்னமோ 6 லட்சம் ரூபாய் அண்ணன் நான் ஒத்தையில ரெடி பண்ணணும். அண்ணனுக்காண்டி நீ 2. அது பிறகு நம்ம ரோஸ் கழுத்துல ஒரு செயின் போட்டிருக்கு. அது ஒரு 1.5 லட்சத்துக்கு தியாரம். எப்படியோ 3 லட்சம் ஆயிட்டு. இல்ல என் கழுத்துல கிடைக்க செயின் உன் அப்பங்காரன் சம்பாதிச்சு தந்ததுன்னு நினைச்சியோ? யாரு சம்பாதிச்சதா என்ன? யார பிள்ளைகளுக்காண்டி எல்லாரும் உயிரே கொடுப்பாவ. எல்லாரும் உயிரே கொடுப்பாவன்னு சொல்லி சொல்லி எல்லாருக்கும் உயிரே எடுத்துக்கிட்டு இருக்கேன் அம்மா. யா ரோஸ் ஒருவேளை உறங்கி கிடக்குச்சுலாம் உங்க கழுத்துல கிடைக்க செயினை நான் அறுத்துட்டு போயிட்டேனா? இல்ல கைய வச்சுதான் பாரு. கிழவருக்கு வெத்தல கல்ல கொண்டே உன் மூஞ்சி சேப்ப மாத்தாடா பாரு. அது பிறகு அழகான பிள்ளை இல்ல அரக்காணி கூட ஒன்னே வேண்டாம்னு தூக்கி போடுவா. ரோஸ் பியாச வந்துட்டான் பியாச. இல்ல கொண்டு விடாமல சும்மா தானே இருக்கேன். சும்மா இருக்கனா? பொறவு செம்மட எடுத்து வச்சுக்கிட்டா இருக்கேன். சும்மா தானே இருக்கேன். கிரேன் சும்மா இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காத பாத்துக்கா. 8 லட்சம் ரூபாய் எப்படி ரெடி பண்ணியதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். யோசிச்சுக்கிட்டு இருக்க நேரத்துல புக் எடுத்து வச்சு படிக்கலாம்ல. போடி உன் வேலையை பாத்துக்கிட்டு. இப்ப 2 லட்சம் ரூபாய் ரெடி பண்ண முடியுமா முடியாதா? 2 லட்சம் ரூபாய் ரெடி பண்ண முடியனா உன்னை கொண்டு விடாய். வேணும்னா 20 ரூபாய் தாரேன். கொண்டு விடாமல? கிரேன் சரி கோவப்படாத. இந்த 20 ரூபாய் கூட கேண்டீன்ல போய் சமோசா வாங்குறதுக்காண்டி வச்சிருந்த ரூபா தான். அப்பா கிட்ட என்னமோ 30 ரூபாய் வாங்கி 50 ரூபாயா போட்டு தாரம்ல. கொண்டு விடாமலண்ணா. கிரேன் பெயர் அந்தால நீ இப்ப இருக்க நிலைமைக்கு உனக்கு 50 ரூபாயே பெருசுதான். போ பேய் குட்டிய கொண்டு விட்டுக்கிட்டு வா. காலத்தை எழுமனதுல இருந்தே இதுலயே இருக்க. பல்லாவது தேய்ச்சல. பல்லு தேய்க்காட்டெல்லாம் நல்லா கொட்டி இருப்பான். மூக்கு முட்டை கொட்டி இருப்பான். நான் கூட உன்னை காலேஜ்ல கொண்டு விடலான்னு தான் பார்த்தேன். எப்படிதான் வாய் எடுத்தா போய் புழுவிக்கிட்டு கிடக்கானோ? என்னையே எதிர்த்து பேசிட்டேலாம் இனிமே கொண்டு விட முடியாது. லேப் பரிச்சை இருக்கலாம். இனிமே நான் எப்ப பஸ் பிடிச்சு போய் சேருவேன்? இதுல மதியானம் வேற லீவு கேட்டிருக்கேன். அப்படி இல்லனா கூட கொஞ்சம் லேட்டா போனாலும் ஒண்ணும் இல்ல. கொண்டு விடாமல? 2 லட்சம் ரூபாய் எனக்கு ரெடி பண்ணிட்டா உன்னைய கொண்டு விடாய். இதெல்லாம் ஒரு அண்ணன். எப்படியாவது ஒரு 6 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணிட்டா ரோஸுக்கு கழுத்துல கிடைக்கிறத எப்படியாவது உருவிடலாம். இதான் முதே அழகான பிள்ளையா பார்த்து கரெக்ட் பண்ணிருக்க வேண்டியது. அப்பயே அழகான பிள்ளையா பார்த்து கரெக்ட் பண்ணிருந்தியனா இப்போ உனக்கு இப்படி கடன் பிரச்சனை இருக்குமா? துளசி என்ன இன்னும் காலேஜ் போகலையா நீ? ஏக்க காலேஜ் வண்டி விட்டுட்டு போயிட்டேன். இந்த கவின் சும்மா தானே இருக்கான். அவனுக்கிட்ட கொண்டு விட சொல்லு. கவினா சோதனை மேல் சோதனை போது மடா சாமி. தியாதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி. தியாதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி. கவினுக்கு சோதனை மேல் சோதனை. ரோஸே என்னை கலாய்க்க வேலையை வச்சுக்கிட்டாதுங்க.
ராத்திரியோட ராத்திரி செயின் அறுத்தாலும் அறுத்துப்படுவேன். இது சிச்சுவேஷன் சாங்ல கேட்டு என்ஜாய் பண்ணு. இது குழவிக்கு ஒரு பாயாசத்தை போட வேண்டியதான். கவினா அதையே நினைச்சுக்கிட்டா இருக்கேன். இல்ல இந்த வயசுல பிரச்சனையை அப்படியே தட்டி தூக்கி போட்டுக்கிட்டு போகாம இப்ப இருந்து முக்கிய அழியதுக்கு 3 வருஷத்துக்கு முன்னே புக் எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா இப்ப இந்த நிலைமை வந்திருக்காதுல உனக்கு. ஐயோ ரோஸ், என் வேதனைய நானும் வெளியே சொல்ல வேண்டாம்னு தான் பார்த்தேன். ஆனா என் மன பாரத்தான் யாருக்கிட்டயாவது கொட்டி தீத்துடலான்னு தோணுது. இவெல்லாம் ஒரு அண்ணன் பாரமா, அதெல்லாம் நல்ல மனசு இருக்கேவியலுக்கலாம். உன் மனசுதான் பாறாங்கல்ல மனசாச்சே. எனக்கும் நல்லா படிச்சு காலேஜ்ல நல்ல மார்க் வாங்கணும், நல்ல ரேங்க் வாங்கணும்னு ஆசை இல்லையா? நானும் ஆசைப்பட்டேன் தான். ஆனா என் மனப்பாரம் யாருக்கும் தெரியாது. கவினா நிஜமாவே ஃபீல் பண்ணிக்கிட்டா இருக்கா? ஆமா பிறவு நானும் 12ஆம் கிளாஸ் முடிஞ்சதும் அப்படி இப்படின்னு அடிச்சு பறந்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ல ஒரு சீட்டை வாங்கிட்டேன். ஆனா உள்ள போனதுக்கு பிறகுதான் தெரிஞ்சது, உள்ள இருக்க பயலு எல்லாம் ஆம்பளை பயல்வா. ஒரு 10 பிள்ளைகளாவது இருக்கலாம். இல்ல பிள்ளைகளா? நீ படிக்கிறதுக்கு பிள்ளைகள் எதுக்கலாம்? எனக்கு மட்டும் நல்ல மார்க் வாங்கினா நல்ல ரேங்க் வாங்கினேன்னு ஆசை இல்லையாகும். ஆனா மோட்டிவேட் பண்ணி வழி நடத்துறதுக்கு தான் அழகான பிள்ளைகள் இல்ல. ஏல நீ படிக்கிறதுக்கு அழகான பிள்ளை எதுக்கு? இல்ல என் கிளாஸுக்குள்ளே ஒரு 10 பிள்ளையாவது இருந்ததுன்னா எப்படியாவது ஒரு பிள்ளைய கரெக்ட் பண்ணிருப்பேன். எப்படியாவது படி கவின், நீ நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போனாதான் என்னே நம்ம பிள்ளைகளையும் பாத்துக்க முடியும். அதுக்காண்டியாவது நீ படிக்கணும் கவின்னு மோட்டிவேட் பண்ணியாவது என்ன படிக்க வச்சிருப்பா. மை பேட் லக். எங்கேயோ கோட்டை விட்டுட்டேன். இப்பயும் ஒண்ணு கெட்டு போவேலாம். அதான் அண்ணன் உனக்கு 3 மாசம் டைம் தந்திருக்கான்ல. சாரா 3 வரி ஆனதுக்கு பிறகு கூட நல்ல பிள்ளைகள் ஒன்னும் கிடைக்கல. 3 மாசத்துலயே கிடைச்சிட போகுது. கவின் நான் சொன்னது படிக்கிறதுக்கு. ஆமா சாரா, எப்ப நல்ல பிள்ளை என்ன பார்த்து எப்ப என்னைய மோட்டிவேட் பண்ணி எப்ப நான் படிக்கிறது? உன்னையில ஆளே இல்லாத காட்டுல நம்மள கொண்டு விடணும். உன்னை இப்ப காலேஜ்ல தானே கொண்டு விடணும். ஏக்கா ஆமா, பஸ் பிடிச்சு போனேன்னா எப்படி நேரம் ஆகும் தெரியுமா? சரி நானே கொண்டு விடியேன். தள்ளு ஸ்கூட்டி எடுக்கேன். பேசாம சாராட்டையே ஐடியா போட்டிருக்கலாமோ? கவினா அத பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்காத. இப்பதான் நல்ல ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. துளசி நீ யாரு? ஏ வான்னு சொல்லல. மொத 6.5 லட்சத்தை ரெடி பண்ணிக்கிட்டு அது பிறகு ரோஸுக்கு கழுத்துக்கு போலாம். ஏக்க போ. செலம்பல பிடிச்சியா? ஏக்க பிடிச்சிருக்கேன் போ. சாரா ஒரே ஒரு நிமிஷம். இல்லையா அண்ணே? ஒரு நிமிஷம். என்ன? இந்த கடன் பிரச்சனையில இருந்து நீ நினைச்சியனா என்னைய மேல தூக்கி எடுத்துடலாம். கவின போறவு பேசுவோம். நேரம் ஆகுதுல, துளசியை கொண்டு விட்டுட்டு வந்துறேன். சாரா நில்லு, நான் சொல்லதை கேளு. சொல்லி தோல. எப்படியும் அர்ஜுனானே உனக்காண்டி ஒரு 30 சவரன்ல நகை சேர்த்து வச்சிருக்குமா? செத்தாண்டா சிவனாண்டி. கவின போறவு பேசுவோம். சாரா பொறவு பேசிய அளவுல எல்லாம் நேரம் இல்ல. இங்கேரு அண்ணன் உனக்காண்டி எப்படியும் 30 சவரன்ல நகை சேர்த்து வச்சிருக்க மாட்டானா என்ன? அண்ணனுக்கு தான் தெரியும். இருக்கும், எப்படியா 30 சவரனுக்கு குறையாம இருக்குமா? போறவு பேசுவோம். இங்கேரு அவர் பேசின பேச்சுக்கு 8 லட்சம் ரூபாயை இன்னைக்கே நான் திருப்பி கொடுக்கணும். செத்தா இன்னைக்கு. எப்படியா அண்ணன் உனக்காண்டி 30 சவரனுக்கு மேலதான் சேர்த்து வச்சிருக்கான். அதுல இருந்து ஒரு 8 சவரனுக்கு மட்டும் எடுத்துக்கிட்டு வந்துரு. கவின போறவு பேசுவோம். சரா நான் சொல்லியது உனக்கு புரியலையா? எனக்காண்டி நீ எவ்வளவு செஞ்சிருக்க. இப்போ ஒரு 6 சவரன் காணும். மிச்சத்தை ரோஸுக்கு கழுத்துல இருந்து கூட அடிச்சு மாத்திரலாம். அது முதல் அப்படிதான் பேசாம், அது பிறகு கரெக்ட் பண்ணிடலாம். நீ எடுத்துக்கிட்டு வந்துட்டேனா இப்போதைக்கு 8 லட்சத்தை அண்ணன்கிட்ட கொடுத்துட்டு தம்பி நான் வேலைக்கு போன உடனே அந்த நகையெல்லாம் திருப்பி தந்துருவேன். எப்படி? அது ஒரு சிடுமூஞ்சி. அப்படியே கொஞ்சம் திரும்பி பார்த்து சொல்லலாம். திரும்பி அண்ணே அவன் என்னமோ கிண்டலுக்கு சொல்லிட்டு இருக்கான். டான், நீங்க நினைக்க மாதிரி 30 பவுன் இல்ல, 80 பவுனுக்கு எடுத்துதான் வச்சிருக்கேன். செலக்ட் பண்ணியது மட்டும் தான் அவன். அது எத்தனை பவுன் இருக்கு, 80 ரூபா நான் கடைக்கு குடுக்கேன். இது எதுவும் அவளுக்கே தெரியாது. எல்லாத்துக்கும் மேல டான், நீங்க நினைக்க மாதிரி 30 பவுன்ல 1/2 பவுன் கூட அவன் நினைச்சாலும் எடுத்து தர முடியாது. ஏன்னா அது எல்லாம் என் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அண்ணே நீ வந்தது முதல்ல நான் பார்த்தேன். கொஞ்சம் யாரு சூடு சொன்ன இருக்கான். அதானே எரும மாட்டுக்கு மேல மழை பெஞ்சா அதுக்கு தெரியவா போகுது. நான் சும்மா கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருந்தேன். அது பிறகு நீ வரதுக்கு முந்தி கூட சொல்லிக்கிட்டே இருந்தேன், என்னைய டான் எல்லாம் கூப்பிடாத, டான் அப்படிங்கிற யாரையும் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு தான் இருந்தேன். நீ எங்கம்மா போற? நல்ல வேலை இராமிசைக்கிட்ட இருந்து தப்பிச்சோம். ஏனே துளசியை காலேஜ் வண்டி விட்டுட்டு போயிட்டு போலாம். அதான் காலேஜுக்கு கொண்டு விட போறேன். சரி பாத்து போயிட்டு வா. சரிண்ணே. இது திருந்தக்கூடிய ஜென்மனா இந்நேரத்துல புக்கை எடுத்து வச்சுக்கிட்டு இருந்திருக்கான். எப்படி 8 லட்சம் ரூபாய ரெடி பண்ணியது? இல்ல கவினு அவமானமா இருக்குன்னு சொல்லிட்டு ராத்திரியோட ராத்திரி ஃபேன்ல எதுனா தொங்கிருவியோன்னு பயந்துட்டேன். கேட்டியா? ஆமா, இவளுங்க 2 பேரும் எங்க போயிட்டாளுவா? இல்ல காலேஜுக்கு இந்த துளசி பண்ண கொண்டு விடறதுக்கு போயிருக்கா. எதுல? அதான் அவளுக்கு ஸ்கூட்டி எல்லாம் எடுத்து
ஐயோ ரோஸ், அதுல பிரேக் பிடிக்கல. பிரேக்கா? நீ அதெல்லாம் எப்பயாவது நல்லா தான் ஓட்டுவான். என்னையே அந்த வண்டியில வச்சு கூட்டிட்டு வந்திருக்கியா? ஐயோ ரோஸ், பிரேக்னா என்னன்னு கூட தெரியாம பிரேக் பிடிக்கலன்னா மேல போக வேண்டியதான். அந்த வண்டி அப்பப்ப இப்படிதான் எதுனா சோ காட்டிக்கிட்டு இருக்கு. நீ அந்த குட்டி வண்டி எடுக்கிறதுக்கு முந்தைய நீ சொல்லிருக்கலாம்ல. நான் ஏன் கடன் பிரச்சனை நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சரி விடுங்க, எதுலயாவது முட்டி மோதி எந்திரிச்சு வருவாளுவா. கடவுளே, விடுதா கல்யாணம். வந்து சேர்வாவ. அண்ணங்காரன் வாங்கி கொடுத்த வண்டி அதே நான் சாக்கியாச்சா? பிரேக் பிடிக்காததுக்கெல்லாம் நானா பொறுப்பு. அப்பப்ப பிடிக்கும், அப்பப்ப பிடிக்காது. அதெல்லாம் வந்து சேர்வாவ. ஏக்கா தேங்க்ஸ்க்கா. பரவாயில்ல, எனக்காவது நான் இந்த வழியா போனா கூட நீ என்ன கூடல வர மாட்டேன். காலேஜ் பஸ்ல தான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காவ. அவியலுக்கு கூட போனாதான் நல்லா இருக்கும். அப்படி இப்படின்னு நிறைய பக்கம் பக்கமா பேசுவேன். அதனாலே எங்கேயாவது இந்த பக்கமா போனா கூட உனக்கிட்ட வாரியான்னு கேட்க மாட்டேன். ஏன்னா காலேஜ் பஸ் இருக்கு கண்டியா, அதுல போயிருக்க அனுபவத்தை எல்லாம் யோசிச்சாலே சொர்க்கத்துல இருந்த மாதிரி தான் இருக்கும். எனக்கு கிளாஸ் ரூம்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸை விட காலையில 1 மணி நேரம் பஸ் டிராவல், சாயந்தரம் 1 மணி நேரம் பஸ் டிராவல். அம்மாடி அம்மா, சிரிப்புக்கு அரட்டைக்கு அளவே இல்லாம போயிடும். ஆமாக்கா, எனக்கு கூட காலேஜ்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸை விட காலேஜ் பஸ்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் தான் நல்லா பிடிக்கும். அது எப்படி தினேஷ், மொத்த எவிடன்ஸ் திருட்டு போயிருக்குன்னு சொல்லுவியா? சார், யாருக்கும் இந்த கேஸ்ல நீங்க இறங்க போறது தெரிஞ்சிருக்கு. எவ்வளவு முக்கியமான எவிடன்ஸ் எல்லாத்தையும் கோட்டை விட்டுக்கிட்டு சாதாரணமா சொல்லிட்டு நிக்கிறியா? சார், நான் பத்திரமா தான் சார் வச்சிருந்தேன். எப்படி மிஸ் ஆச்சுன்னு எனக்கே தெரியல. இந்த கேஸோட முக்கியத்துவம் கொஞ்சமாவது உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார். என்ன தெரியும்? ஒரு இன்ஸ்பெக்டர் டிரான்ஸ்பர் வாங்கிட்டு ஓட வச்சிருக்காங்க. இந்த கேஸ முடிக்க போற நேரத்துல எஸ்ஐக்கு வேற வேலையை கொடுத்து இந்த கேஸ் ஃபைல வேற ஆள்கிட்ட கொடுத்திருக்காங்க. சார், இன்ஸ்பெக்டர் தான் இப்படியே ஒவ்வொரு தடவையும் அக்யூஸ்ட் யாருன்னு கிட்ட நெருங்க போற நேரத்துல ஏதாவது ஒரு தடங்கள். இப்ப நான் இறங்க போறேன்னு தெரிஞ்சதை மொத்த எவிடன்ஸ் காணாம போயிருக்கு. சார், ஐ திங்க் நம்ம டிபார்ட்மெண்ட்லயே இந்த கேஸ பத்தின கம்ப்ளீட் டீடைல் நமக்கு தெரிஞ்சிடக்கூடாது. அப்படியே தெரிஞ்சாலும் அக்யூஸ்ட நெருங்கிடப்படாதுன்னு சொல்லிக்கிட்டு யாரும் வேலை பார்க்காத. இது ஏதோ பெரிய இடம் சம்பந்தப்பட்டதா கூட இருக்கலாம். அக்யூஸ்ட் யாரா வேணா இருக்கட்டும், யாருக்கு பையனா வேணா இருக்கட்டும், அட்டாப்சி ரிப்போர்ட் அந்த பொண்ணை ரேப் பண்ணி கொலை பண்ணாதான் சொல்லுது. அக்யூஸ்ட் எவனா இருந்தாலும் இந்த கேஸ்ல இருந்து நான் பின்வாங்க போறதா இல்ல. சார், மொத்த எவிடன்ஸும் நம்ம கிட்ட இருந்தே எடுத்திருக்காவ. கண்டிப்பா டிபார்ட்மெண்ட்ல யாரோ ஹெல்ப் பண்றதுக்கு இருக்காவ. யாரா வேணா இருந்துகிட்டு போட்டு என்னமோ 1 மாசத்துல இந்த கேஸ முடிச்சு உங்ககிட்ட ரிப்போர்ட்டை கொடுத்து அக்யூஸ்ட கூண்டுக்குள்ள நிக்க வைக்கேன்னு எஸ்பி கிட்ட சொல்லியிருக்கேன். சார், ஆதாரத்தை எல்லாம் இருந்தே நீங்க இனிமே சேகரிக்க மாதிரி இருக்கும். இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கா, டிபார்ட்மெண்ட்டுக்கு யாரெல்லாம் துரோகம் செஞ்சுட்டு இருக்கா, எல்லாத்தையும் கண்டுபிடிக்கேன். சார், நீங்களே களத்துல இறங்கியதுனால ஆப்போசிட் சைடு மறந்துட்டுன்னு நினைக்கேன். இங்க என்னடானா அக்யூஸ்ட நெருங்கிடப்படாதுன்னு சொல்லிக்கிட்டு ஒரு பக்கத்துல உள்ளவிய நம்ம கவனத்தை எல்லாம் அப்படியே திசை திருப்பிட்டு இருக்கியாவ. இன்னொரு பக்கம் பாதிக்கப்பட்ட பொண்ணு வீட்டுல உள்ளவியா, அவையெல்லாம் கொஞ்சம் வசதியானவியல்னால கேஸ் அவையெல்லாம் விட மாதிரி தெரியல. அதான் சார் எஸ்பி மூலமா உங்களுக்கே பிரஷர் கொடுத்திருக்காவ. களத்துல இறங்க போறது நீங்கன்னு தெரிஞ்சதுனால எவிடன்ஸ் எல்லாம் மொத்தமா அழிச்சிருக்காவ. எந்த எவிடன்ஸ் அழிச்சாலும் சரிதான், சம்பந்தப்பட்டவன் எவனா இருந்தாலும் அவனை கூண்டுக்குள்ள நான் ஏத்தாம விட மாட்டேன். சரி துளசி, அப்ப நான் போட்டா? தேங்க்ஸ்க்கா. நீ இல்லனா இன்னைக்கு அவன் கொண்டே விட்டுருக்க மாட்டான். எப்படியாவது பஸ் ஆட்டோன்னு பிடிச்சு வந்திருப்பேன். ஏக்கா, ஆனால மத்தியானம் லீவு கேட்டிருக்கேனா ஓடதுக்கு யோசிச்சுக்கிட்டே இருப்பாவ. வந்ததே லேட்டு. எதுனா கட்டிய காலேஜ் பஸ் வரதுக்கு முந்தைய நீ என்ன கொண்டு விட்டுட்ட. அதான் சாராவோட திறமை. ஏக்கா, சாராவோட திறமை இல்ல, அர்ஜுன் அண்ணனோட ட்ரைனிங் அப்படி. ஆமா, நான் நல்ல வண்டி ஓட்டத்துக்கு படிச்சதுக்கு பிறகுதான் அண்ணன் மெயின்ல எல்லாம் அனுப்பதுக்கே சம்மதிச்சான். அதுக்கு முந்தி வீட்டை சுத்தியே ஓட்டிக்கிட்டு கிடந்திருக்கேன் பாத்தியா. சரி, நான் கிளம்பேன். சரிக்கா. அக்காட்டே மதியானம் கூட்டிட்டு போறதுக்கு வருவேன்னு கேட்கலாம்ல. ஏக்கா, ஏக்கா ஒரு நிமிஷம் நில்லை. ஏக்கா நில்ல ஒரு நிமிஷம். ஐயோ துளசி, பிரேக் பிடிக்கல. ஏக்கா, பிரேக் பிடிக்கல துளசி. ஐயோ, பிரேக் பிடிக்கலையா? ஏக்கா, இந்த கேஸை எப்படி முடிக்கணும், அக்யூஸ்ட எப்படி நெருங்கணும் எல்லாம் நானே பாத்துக்கிட்டேன். ஒத்த ஆளா நானே ஹேண்டில் பண்ணி எவனை உள்ள ஏத்தணுமோ அவனை உள்ள ஏத்தேன். போலீஸுக்கான பியாரையை கெடுக்கிறதுக்காண்டி டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே அக்யூஸ்டுக்கு சம்பந்தப்பட்டவங்களுக்கு உதவி செய்யலாம். யாருன்னு நான் கண்டுபிடிக்கேன். சார், ஒரு எல் போட்டு தையா தக்கான்னு வருது. சொல்லும் போது வண்டி ஓட்டவே தெரியல, ஹெல்மெட்டும் இல்ல. ஆரவ் சார், அந்த பொண்ணை நிப்பாட்டுங்க. நிறுத்துமா, நிறுத்து. தள்ளியா, பிரேக் பிடிக்கல. எனது பிரேக் பிடிக்கலையா? ஹெல்மெட் போடல, நிறுத்துமா, நிறுத்து. இவர் எங்க போறாரு? பிரேக் பிடிக்கல. ஐயோ, அண்ணனுக்கு ஒரே தங்கச்சி. எதிர்த்தாப்புல வேற லாரி வருது. கான்ஸ்டபிள், வண்டியில பிரேக் பிடிக்கல. தள்ளியா. என்ன சார், டிஎஸ்பி கான்ஸ்டபிள் சொல்லுது? சொல்லும் போது வண்டி ஓட்ட தெரியாட்டாலும் தையா தக்கான வண்டி எடுத்துக்கிட்டு வந்துட வேண்டியது. மெயின் ரோடு தானே வண்டி ஓட்டி படிக்க இடம். சார், சார், இது நம்ம டிஎஸ்பியா? குழந்தை
குழந்தையா? கான்ஸ்டபிள் சார், குழந்தை அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது, விடுங்க. குழந்தை 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 பிடிங்க. யாரு குழந்தை? பிடிச்சிட்டீங்களா? குழந்தைய பிடிச்சிட்டீங்களா? ரொம்ப தேங்க்யூ. இப்பதான் உயிரே வந்த மாதிரி இருக்கு. நல்ல வேளை நானும் என் குழந்தையும் நல்லபடியா லேண்ட் ஆயிட்டோம். நம்ம என்ன அவ்வளவு ஃபேமஸ் ஆனாலா? போலீஸ் பாதுகாப்பே நமக்கு கொடுத்திருக்காவா? சார், கான்ஸ்டபிள் சார். ஏமா நடத்து? யார் கான்ஸ்டபிள்? இவர்தான் என்னையும் என் குழந்தைய காப்பாத்தினார்ல. எனது குழந்தையா? அது அப்படிதான் சார். என்ன வாங்கி கொடுத்த ஸ்கூட்டி. நான் சில நேரம் தம்பின்னு சொல்லுவேன், நான் சில நேரம் குழந்தைன்னு சொல்லுவேன். அப்பப்ப எனக்கு தோணிய மாதிரி சொல்லிக்கிடுவேன். பாப்பா. ஹலோ, யார் பாப்பா? ஐ அம் 23, சாரா. ஏரெல்லாம் இருக்கட்டுமா, ஹெல்மெட் எங்க? ஹெல்மெட்டா? ஐயோ சார், அது வைக்காமலே வந்துட்டேன். அதாமா எங்கன்னு கேட்டேன். ஹெல்மெட் போடாம வண்டி ஓட்டக்கூடாதுன்னு தெரியாதா? சரியான சிடுமூஞ்சா இருப்பான் போல. இப்ப சிரிச்சீங்களா? யாரு? கான்ஸ்டபிள் சார், நீங்கதான். ஏமா அவர் கான்ஸ்டபிள்னு நீ பாத்தியா? சார். மொத ஹெல்மெட் எங்க? ஐயோ சார், ஹெல்மெட் எடுக்கலாம்னு தான் நினைச்சேன். ஆனா என் தங்கச்சிக்கு நேரம் ஆயிட்டு இருந்தா அவளை காலேஜ்ல கொண்டு விடுறதுக்காண்டி தான் வந்துட்டு இருந்தேன். வர நேரத்துல தான் இப்படி ஒரு சம்பவமே ஆச்சு. இப்ப சார் பிடிக்காம இருந்தாருன்னா மேல போயிருக்க வேண்டியதான். சார், ரொம்ப தேங்க்ஸ் சார், என்னையும் என் தம்பியும் காப்பாத்தினதுக்கு. சில போல வண்டி ஓட்டவும் தெரியாது. யார பார்த்து வண்டி ஓட்ட தெரியாதுங்கறீங்க? நான் 8 போட்டு காட்டட்டா? ஏமா நீ 8 போடாண்டா 7 போடாண்டா. ஹெல்மெட் எங்க? ஃபைனை கட்டிட்டு போ. ஃபைனா? ஏக்கா, ஏக்கா, நீ ஓகே தானே? இந்த பொண்ணு ஏக்கா, ஒன்னே தான் கேட்டேன். உனக்கு ஒண்ணு ஆவேலல? ஏமா உன் அக்காளுக்கு எதுவும் ஆவேல. விட்டா போலீஸ் ஸ்டேஷனே இடிச்சிட்டு போயிருப்பா. ஏடி துளசி, உன்னை காலேஜ்ல தானே இறக்கி விட்டேன். நீ தான் பிரேக் பிடிக்கலன்னு பப்பரப்பான்னு வந்தியே. பயத்துல உனக்கு பரத்தாலே ஓடி வந்திருக்கேன். நீ நல்லா தானே இருக்க? எதுலயும் கொண்டு இடிச்சு நிறுத்தலையே. இல்ல இல்ல, நானும் தம்பியும் நல்லபடியா லேண்ட் ஆயிட்டோம். சார், இதுதான் துளசி, என் தங்கச்சி. விட்டா பியார் ஊருன்னு எல்லாத்தையும் சொல்லி பப்பரப்பான் இவ வண்டி ஓட்டினதுக்கு நான் தான் காரணம்னு என்னைய உள்ள வைக்க சொன்னாலும் சொல்லிடுவா போலயே. என் சித்தி பொண்ணு சார், பாவம் படிக்க பிள்ளை. இவள காலேஜ்ல விடுறதுக்காண்டி தான் நான் வந்தேன். சித்தி பொண்ணா? சித்தி பொண்ணு இல்ல, என் அப்பாக்கு பொண்ணுதான். என்னது அப்பாக்கு பொண்ணா சித்தி பொண்ணா? அது சித்தி பொண்ணுதான் சார், ஆனா அப்பாக்கு பொண்ணு. ஏக்கா, கொஞ்சம் வாய் மூடு. ஐயோ சாரி சார், அது எங்க ஃபேமிலி மேட்டர். ஏக்கா, இரு துளசி. எதையோ என் வாய் சொல்ல தொடங்க, அதையே உன் வாய் சொல்லி அடங்க. உதடுகள் நான்கும் ஒட்டிக்கொள்ள நான் கண்டேன். நிலம் போல் உன் மனம் விழுந்து கிடக்க, நிழல் போல் என் மனம் சரிந்து படுக்க. இதயம் இரண்டும் கட்டிக்கொள்ள நான் கண்டேன். ஒரு கண்ணில் அமுதம் கண்டேன், மறு கண்ணில் அமிலம் கண்டேன். எங்கெங்கோ தேடி தேடி உன்னில் என்னை நான் கண்டேன். கனா கண்டேனடி, கனா கண்டேனடி, கனா கண்டேனடி. கான்ஸ்டபிள் சார், உங்களதான். ஏமா மொத அவரை கான்ஸ்டபிள்னு கூப்பிடியதான் நடத்து. மொத அவர் கான்ஸ்டபிள்னு பாத்தியா? ஏதோ ஒண்ணு, எல்லாம் போலீஸ் தானே சார். என்னைய என் தம்பியை விட்டுருங்களேன். அது படிக்க பிள்ளை கண்டியலாம், அவளுக்கு வேற லேப் இருக்கு. உன்னை காப்பாத்தாம இருந்திருந்தா போலீஸ் ஸ்டேஷனே இடிச்சிட்டு உள்ள போய் இருந்திருப்ப. சார், அதான் காப்பாத்திட்டார்ல, அது பிறகு என்னத்துக்கு அதையே பேசிட்டு. தினேஷ் அனுப்பிடுங்க. ஓகே சார். தப்புச்சண்டா சாமி. ஏக்கா, அவர் எதுக்கு உன்னையே பாத்துக்கிட்டு அனுப்பிடுங்கன்னு சொல்லியாரு? அவர் யார பார்த்தா நமக்கு என்ன? நீ காலேஜுக்கு போ, நான் வீட்டுக்கு கிளம்பேன். சரிக்கா. நல்ல சாட்டா தானே கல்யாணத்துக்கு தம்பா நிக்க முடியும். போதாமம்மா. காட்டுதியா? போதும். தியா, நீ தானே ஆசைப்பட்டு கேட்ட. ஆமாமா, எனக்கு தோட மீன் வேணும், வாங்கி உங்க கையால பொரிச்சு தாங்க நீ தானே கேட்ட. வாங்கி பொரிச்சு வச்சிருக்கேன். இனிமே நீ தின்னாம அப்படியே இருந்தியனா கல்யாணத்துக்கு எம்படி நேரம் நிக்க வேண்டியதா இருக்கும். நல்ல வயிறு நிறைய சாப்பிட்டாதான் தெம்பா இருக்கும். மடி, ஏமா அழியா? மக்களே நல்லா எரிப்பா இருக்கும். கண்டே நான் ஒரு கிறுக்கச்சி. வயசான காலத்துல கலர் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு மிளகு பொடியை வாரி போட்டுட்டேனா என்னமோ. தண்ணி குடிதியா? அம்மம்மா, என்ன தியா? தியா, அம்மம்மா, என்ன தியா? எதுக்கு அழியா? நல்லா எரிப்பா இருக்கு போல, அதான் கண்ணுல இருந்து கண்ணீர் வருதுன்னு நினைச்சா. ஏன் ஏன் அழியன்னு சொன்னாதானே தெரியும். அம்மம்மா, யா மக்களே, நீ அழியத பார்க்கக்கூடிய தம்பி எனக்கு இருக்கா. என்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க வளர்த்தியா. நான் காதலிச்சவரை எனக்கு கிடைக்க போறாரு அம்மாமா. ஆனா இந்த வீட்டை விட்டு போறதுக்கு மனசே இல்ல அம்மாமா.
அம்மாடி நாளைக்கு உனக்கு கல்யாணம். அம்மம்மா நான் எப்படி அம்மம்மா உங்களை விட்டுட்டு போவேன்? எம்பது பெரிய வீட்டுக்கு மருமவளா போறேன். எனக்கு அந்த பெரிய வீடெல்லாம் வேண்டாம் அம்மம்மா. மழை பெஞ்சாலும் நம்ம வீடு அங்கங்க ஒழுகுனாலும் பாத்திரம் எல்லாம் பறக்கி வச்சுட்டு இங்கே தானே அம்மம்மா உறங்குவோம். தியா உனக்கு இனிமே எந்த கஷ்டமே இருக்க போறது இல்ல. நீ பெரிய வீட்டுக்கு மருமவளா போறேலாம். எனக்கு அதெல்லாம் வேண்டாம் அம்மம்மா. மாளிகை வீடு அரண்மனை வீடு எதுவுமே வேண்டாம். இந்த தியாக்கு சொந்தமானது இந்த வீடும் என் அம்மம்மாவோட பாசமும் தான். உங்களை இங்க ஒத்தையில விட்டுட்டு எப்படி அம்மம்மா என்னால அங்க போய் இருக்க முடியும்? நிம்மதியா இருக்க முடியும் நினைக்கிறியடா? அம்மாடி நான் வயசானவா, நீ வாழ போற பிள்ளை. எப்படி கண்ணை கசக்கிக்கிட்டு இருக்க? அம்மம்மா நீங்களும் தாத்தாவும் மட்டும் இல்லைன்னா இந்த உலகத்துல தியான் ஒரு பொண்ணு இல்லாமலே போயிருப்பா. என்னை வளர்த்து ஆளாக்கி இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு இருக்குதியா. தியா மக்களை நீ அழைச்சலாம். எனக்கு அழுக்கையா வருது. இப்படி நாட நீ ஓடி ஓடி உழைச்சி ரொம்ப கட்டப்பட்டுட்டேன். இனிமையாவது உனக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கை கிடைக்க போகுதுன்னு நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இப்ப போய் நீ இப்படி அழுதுகிட்டே இருக்கச்சுல அம்மாமைக்கு மனசு எப்படி நோவுதுன்னு தெரியுமா? நிலன் கூட உங்களை அந்த வீட்டுக்கு கூப்பிட்டாருல அம்மா. ஏன் வர மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்குதியா? தியா அது நீ வாழ போற வீடு மக்களை. அங்க என்னால எப்படி வர முடியும்? அது மட்டும் இல்லாம அது நிலன் தம்பிக்க வீடு கிடையாது. அது அர்ஜுன் தம்பிக்க வீடு. அவைய அம்மா அப்பான்னு எல்லாரும் குடும்பமா இருக்க வீடு. அங்க நான் வந்தா நல்லாவா இருக்கும்? நல்லாதான் அம்மா இருக்கும். அர்ஜுன் பெரியவியல் கிட்ட கோவப்பட்டெல்லாம் நான் பார்த்ததே இல்ல அம்மா. அர்ஜுனுக்கு அவைய அப்பா எதான் பிடிக்காது. எனக்கு தானே அம்மா என்ன பெத்தவரை பிடிக்காது. ரோசா பாட்டி சின்ன தாத்தா கிட்ட எல்லாம் அர்ஜுன் கோவப்பட்டு நான் என்னைக்குமே பார்த்ததே இல்ல. அப்பனா நீங்க அந்த வீட்டுக்கு வந்தாலும் கோவப்பட மாட்டாராமம்மா. ஒண்ணுமே சொல்ல மாட்டாராமம்மா. எனக்கு கூடலே வந்துருங்க. யா மக்களே அழியா 2 நாள் ஒரு மாதிரி தான் இருக்கும். போக போக எல்லாம் சரியாகும். சரியாவாதாமம்மா. எல்லாருக்கும் கடவுள் அம்மா அப்பா அப்படின்னு யாராவது இருப்பாவ. ஆனா தியாக்கு கடவுள்னா அது அம்மா தான். எனக்கு அம்மா அப்பா கடவுள் எல்லாருமே நீங்க தானே அம்மா. நீங்க இப்படி பிடிவாதம் பிடிக்கிறியா? இந்த வீட்டுல உங்களை எப்படி ஒத்தையில விட்டுட்டு நான் போவேன்? தியா இது என்ன வாகம்? நாளைக்கு கல்யாணம் இப்படி கிடந்து அழுதுகிட்டு கிடக்கா? எந்திரி மக்களை, எதுக்கு இப்படி அழிய கிடந்து இப்படிதான் அழுதுகிட்டே இருக்கா கொஞ்ச நேரமா? தியா எழும்புமா. இப்படி வரான் தரையில குளிர்ல கிடந்து அழுதியனா? நாளைக்கு உடம்பு சரியில்லாம எதுனா ஆச்சுன்னா கல்யாண நேரம் கண்டியா? எழும்பு மக்களை. தியா யா மக்களை இப்படி ஏங்கி அழியா? கல்யாண நேரத்துல இப்படி ஏங்கி அழலாமா? உடம்பு சரியில்லாம எதுனா ஆச்சுன்னா உடனே ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போவாவ. இப்படி அழுதுகிட்டே இருக்க ஏன் தியா? யாருன்னா எதுனா சொன்னாவளா? இல்ல அந்த தங்க ஏதாவது சொல்லுச்சா? சொல்லுமா, சொன்னாதானே எங்களுக்கு தெரியும். அத்தை என்னால அம்மாவை விட்டுட்டு போக முடியாது. என் கூடலே வாங்கன்னு கூப்பிட்டதுக்கு பிறகு வர மாட்டேங்க அவ. பியாத்திய கல்யாணம் பண்ணி குடிக்க வீட்டுல வந்து நிக்கிறது முறையா இருக்காதுன்னு அவைய நினைக்காவ போல. அது மரியாதையாவும் இருக்காதுன்னு நினைக்காவ போல. அதுக்குன்னு சொல்லிக்கிட்டு நீ இப்படி அழலாமா தியா? அம்மாக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. நான் இருந்தாலே நான் பார்த்து கண்டுபிடிச்சாதான் அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு எனக்கு தெரியும். வாயை திறந்து எனக்கு முடியலன்னு சொல்லவே மாட்டாவ. என் மனசு கஷ்டப்பட அப்படின்னு சொல்லிட்டு நானும் இந்த வீட்டுல இல்லைனா அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட கேட்கறதுக்கு யாருமே இல்லாம போவோம்ல. நிலன் எனக்கு தாலி கட்டினாலும் என் உலகமே அம்மம்மா தானே. முடியலன்னு வாயை திறந்து யாருக்கிட்டேன்னு சொல்லவும் மாட்டாவ. அழாத மக்களே நாங்கெல்லாம் இருக்கோம்ல. எல்லாத்தையும் அம்மாக்கு வயசாயிட்டு முன்ன மாதிரி எல்லாம் அவளுக்கு நடந்து தெரிய முடியல. அப்பப்ப முடியாம போயிருது. தியா நீ பிறந்ததுல இருந்தே நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சுட்ட. இனிமேதான் உனக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுது. இந்த நேரத்துல இப்படி இருந்து அழுதுகிட்டு இருந்தியனா? ஆமா, அவளுக்கு நாங்க எல்லாரும் இருக்கோம்ல மக்களே. பக்கத்துலதான் நாங்க எல்லாரும் இருக்கோம். தூர வீடுனா கூட சரி, அவளை நாங்க விட்டுறவா போறோம்? இல்லாத்தே அம்மா யாருக்கிட்டே முடியலன்னு சொல்ல மாட்டாங்க. ஆஸ்பத்திரிக்கு கூட போக மாட்டாவ. நான் வற்புறுத்தி கூட்டிட்டு போனாதான் உண்டு. என்னால என் அம்மாவை ஒத்தையில இங்க விட்டுட்டு போக முடியாது. இப்படிதான் சின்ன பொண்ணு அழுதுகிட்டே இருக்கா. நல்லா வாழ்ந்து முடிஞ்சவா, வயசாயாச்சு. இவ என்னைய பத்தி யோசிச்சு இப்படி அழுதுகிட்டு இருந்தாள்னா ஒரு வாரமா வீட்டுக்கு வந்த உடனே இப்படிதான் மூஞ்சி இருக்கான். வந்துருங்க சொல்லி அழுதுகிட்டே இருக்கா. தியா அத பத்தி எல்லாம் நினைச்சு கவலைப்படாத. கல்யாணம் முடிஞ்சோன்னு எப்படியும் 2-3 நாள் நாங்க எல்லாம் இங்கதான் தங்க போறோம். எங்க வீட்லயே நாங்க மாமியார் மாரோல கூட தான் இருக்கோம். எங்க வீட்டோட வந்து நிக்கலாம். ஆமா, நாங்க எல்லாம் சுத்தி கிட்ட தானமா இருக்கோம். நீ இதுக்கெல்லாம் நினைச்சு அழுதுகிட்டு இருந்தியனா? என்னமோ தனிமையா போற மாதிரி இருக்கத்த. நாளைக்கு கல்யாணம் இல்ல, அதனால அவையெல்லாம் விட்டுக்கிட்டு போறது உனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. தியா
ஒரு மாசம் கழிஞ்சதுக்கு பிறகு நிலன் தம்பி எப்படியாவது அவியல்கிட்ட பேசி உன் அம்மையே அங்கேயே கூட்டிட்டு வர போறாரு. உடனே வர்றதுக்கு ஒரு மாதிரி தானமா இருக்கான். சின்ன பண்ணி இவ இப்படி சொன்னாலும் கேட்க மாட்டான். சொல்லியவே சொன்னாதான் கேப்பா. நான் நிலனுக்கு போன போடியேன். வேண்டாத்தே. இரு ரிங் போகுது பேசுவோம். ஹலோ. நிலன் தம்பி நான் ஜெயந்தி பேசியேன். சொல்லுங்க சித்தி. கண்டே உன் கடத்துல தாலி கட்டதுக்கு முந்தையே எங்களை எல்லாம் முறை சொல்லி கூப்பிட பிள்ளை. உன் அம்மாமே அப்படியே ஒத்தையில விட்டுருவாரா? ஹலோ. நிலன் இங்க என்னடானா உன் பொண்டாட்டி உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்கான். அழுதுட்டு இருக்காளாம். ஏன்? ஏன்னு நீங்களே கேளுங்க. தியா இந்தாம்மா பேசு. இது வேண்டாம், நான் பிறகு பேசுறேன். தியா. ஏன்? பியாசுன்னு சொல்லிக்கிட்டு ஸ்பீக்கர்ல போட்டு வச்சிருக்கு. என் ஒத்த ரோசா. சின்ன பொண்ணு லப்பாஸ் பேசியது நல்லா இருக்கான் கேளு. போன் அவளுக்கிட்ட கொடுங்க. கொஞ்சம் வெளியே போய் பேசிக்கிட்டு வரட்டும். தியா போனை வாங்கிட்டு வெளியே போய் பேசிக்கிட்டு வா. பாத்து போ மக்களே. மேரியவியல நீங்களும் அழுதுகிட்டா இருக்குதியா? தியா அழுதாலே நான் துடி துடிச்சு போயிருவேன். அவ நினைச்சுக்கிட்டு இருக்கா நானும் அந்த கலவரம் இல்லாம இருந்தா அவ இல்லன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா அவ இருக்கிறதுனாலதான் நாங்களே சந்தோஷமா இருந்திருக்கோம். ஹலோ. தியா ஏன் அழிய? நாளைக்கு கல்யாணம். நீ என்னடானா இப்ப இருந்து ஒப்பாரி வைக்க? ஏம்மா நீ சொன்னாதானே ஏன் அழியன்னு எனக்கு தெரியும். ஏன் ஏன் லூசி இப்படி அவியலே நினைச்சு அழுதுகிட்டு இருக்கா? நான் தான் சொல்லேன் எல்லாம் அவியல அப்படி விட்டுருவோமா? நாளைக்கு கல்யாணம். உடனே என்ன கூடாலே வாங்கன்னு சொன்னா அவிய வருவாங்களாம். அம்மம்மா இல்லாம என்னால இருக்க முடியாது நிலன். எனக்குன்னு இருக்குது என் அம்மம்மா மட்டும்தான். அவியல இங்க ஒத்தையில போட்டுட்டு நான் மட்டும் எப்படி அந்த வீட்டுல வந்து இருக்க முடியும்? அடிக்கடி உடம்பு சரியில்லாம எல்லாம் போகுது. முந்தி மாதிரி அவியலுக்கு நடந்து தெரியது கூட முடியல. நான் கூட இருந்தா கூட வாய திறந்து சொல்லவே மாட்டாவ. நானும் இல்லைனா அவியலை எப்படி பாத்துக்கிறியது? தியம்மா இப்போதைக்கு கொஞ்சம் அமைதியா இரு. நீ எனக்கு ஒரே ஒரு மாசம் டைம் கொடு. அதுக்குள்ளாடி நான் எப்படியாவது அவியல்கிட்ட பேசி அவிய மனசை மாத்தி நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துருவோம். என்ன சரியா? அதான் இப்படியே அழுதுகிட்டே இருந்தேன்னு வச்சுக்கா, நான் இப்ப நேரா வீட்டுக்கு தான் வருவேன். அம்மம்மா பாக்கிறதுக்கு பாவமா இருக்கு நிலன். லூசன் இப்படி அவியலுக்கு முன்ன அழுதுகிட்டே இருக்கச்சுலதான் அவியலுக்கு கஷ்டமா இருக்கும். ஒரு நாள் கூட அவியலை விட்டு பிரிஞ்சு நான் இருந்ததே இல்ல. தாத்தா போனதுக்கு பிறகு அம்மம்மாக்கு எல்லாமே நான் தான். கேளு வந்தேன்னு வச்சுக்கா, ஒரு மாசம் அவியல நம்ம விட்டுதான் பிடிக்கணும். உன்னை கல்யாணம் கட்டி கொடுத்த உடனே உன் பின்னாடியே அவிய வருவாவன்னு நினைக்காத, வர மாட்டாவ. அது பிறகு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பேசி நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடலாம். என்ன சரியா? முத கண்ணத்தோட கண்ணத்தோடன்னு சொல்லியே எல்லாம். நீ லூசு இப்படியே நீ அழுதுகிட்டே நின்னேன்னு வச்சுக்கா, எவனாவது ஊர்ல 4 பேர் பாத்துக்கிட்டு போவானுவா. ஏன் இந்த பிள்ளைக்கு கல்யாணத்துல விருப்பமே இல்ல போல, கட்டாயப்படுத்தி அந்த பொறுக்கி பயலுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காவ 4 பேர் 4 விதமா பேச போறாவ. போனலன் உனக்கு இப்ப இந்த கிண்டல் கேலியெல்லாம் முக்கியமா? பொறவு வீட்டு முத்தத்துல நின்னு இப்படி அழுதுகிட்டே நின்னா 4 பேர் பாக்கியவியா 4 விதமா பேசதான் செய்வாவ. இப்ப கண்ணை தொடக்கலன்னா நான் நேரம் அங்க வர வேண்டியதா இருக்கும். தியா அழுதுகிட்டா நிக்கா? இல்ல பிரவீன். இல்ல மூஞ்செல்லாம் இப்படி வீங்கி போய் இருக்கு, கண்ணுகிட்ட எல்லாம் பாரு அதிர்ச்சி போய் இருக்கு. நீ அழுதுருக்கன்னு சொல்லிக்கிட்டு உன் மூஞ்சே காட்டி கொடுக்கறது நீ அழலைங்கிற. தியா யார்கிட்ட பேசிட்டு நிக்கா? நிலன். ஓ நிலனா? பேசு பேசு. தியா போனை எடுத்துட்டு ரூமுக்குள்ள போ. ரூமுக்குள்ள போய் கதவு பூட்டிக்கிட்டு இருந்து பேசு. கதவா? ஆமா ரூமுக்குள்ள போய் கதவு பூட்டு, அதுக்கப்புறம் நான் பேசேன். லைன்ல இருக்கேன், நீ முத ரூமுக்குள்ள போ. இல்ல நிலன், வீட்ல அத்தைங்க எல்லாம் வந்திருக்காவ. அது பிறகு பவியோட அம்மா எல்லாம் வந்திருக்காவ. ரூம பூட்டி போட்டுக்கிட்டு இருந்தா எதனா நினைப்பாவ. சரி அப்ப அவியல்கிட்ட போயிரு. அவியல்கிட்ட இருந்து பேச ஒன்னும் சொல்ல மாட்டாவ. அவிய கிட்ட எப்படி போய் இருந்து பேச முடியும்? சரி அப்ப நான் போனை வைக்கேன். நிலன் ஏன்? ஒன்னில் ரூமுக்குள்ள போய் கதவு போட்டு நான் பேசேன். அப்படி இல்லைன்னா பவி அம்மா உன் அத்தையெல்லாம் இருக்காவ எல்லாம் அவியல்கிட்ட போயிரு, நான் பேசேன். அப்படி பேச முடியலன்னா போனை வச்சுட்டு அவியகிட்ட போயிருன்னு சொன்னேன். நிலன் ஏன்? தியா நான் சொன்னதை நீ செஞ்சா போதும். போனை வைக்கேன், அப்படியே வீட்டுக்குள்ள போறேன். அத்தைங்கெல்லாம் வந்திருக்காவ எல்லாம் அவிய கூட போயிருந்து பேசு. நான் கொஞ்ச நேரம் தாண்டி உனக்கு போன் பண்ணியேன். மறந்துடாத, நான் போனை வச்சுதான் வீட்டுக்குள்ள போறேன். சரி. இவ்வளவு நாள் கூட இருந்துட்டு நல்லவன மாதிரி நடிச்சிருக்கான். 2 வருஷமா அவ கூட நானும் இருக்கேன். ஆம்பளை என்னாலேயே இவன் சுயரூபத்தை கண்டுபிடிக்க முடியல. அப்பனா அவளுக்கிட்ட எந்த அளவுக்கு நல்லவனா நடிச்சிருப்பான். அவன் எங்களுக்கு கல்யாணம் ஆகட்டும், சவகாசத்தையே ஒட்டு மொத்தமா நடத்தியேன். சரி பிரவீன், எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்கு, நான் வீட்டுக்குள்ள போறேன். தியா நான் உன்னே பாக்கிறதுக்காண்டி தான் வந்தேன். எதுக்கு? வீட்டுல ஆம்பளையில இல்ல, கல்யாண வேலை எதுனா இருக்கான்ல. ஆமாம்மா அத்தைங்க எல்லாம் உள்ள இருக்கியாவ. நீ என்னன்னு போய் கேட்டுக்கான், நான் போய் தூங்க போறேன். போடி போ. சே இவகிட்ட ப்ரப்போஸ் பண்ண போய் மொத்தமா இந்த நிலன் கிட்டே அர்ஜுன் கிட்டே மாட்டிக்கிட்டோம். அர்ஜுன் கூட அப்ப காப்பாத்த வந்ததுனால யாரா இருக்கான் அப்படின்னு யோசிச்சானே தவிர இனிமே நம்ம லைஃப்ல தலை போட மாட்டான்.
ஏன்னா அவனுக்கு தியாவே முக்கியம் இல்ல. தியா முக்கியமா இருந்தா தானே நம்ம விஷயத்துல தலை போடுவான். ஆனா நிலன் அப்படி இல்ல. இந்த கல்யாணத்துல கண்டிப்பா எதுனா ஒரு வாய்ப்பு கிடைக்கும் எனக்கு. அந்த வாய்ப்பை உன் கழுத்துல தாலி கட்டதுக்காண்டி நான் பயன்படுத்துறேன்டி. நிலனுக்கு கூட கல்யாணம் நடக்க போகுது. ஆனா வேற ஒருத்தன் வீட்டுக்கு போயிருக்கான். அர்ஜுனை பொறுத்த வரைக்கும் எந்த பிள்ளைகளையும் தப்பா பாக்கியதோ தப்பா பேசியதோ எவனாவது வரம்பு மீறினாலே அடிச்சு விளாசி எடுத்துருவான். ஒருவேளை அர்ஜுன் அங்க போதுக்கு முந்தி எதுனா நடந்திருந்தா எவ உண்மையை சொல்லுவான்? இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? எதுக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு ஏன் இது நீங்க வாழ போற வீடு தானே? கூப்பிட்டா வரமாட்டியலோ? கூப்பிட்டதுனால தானே வந்தேன். அழுது முடிஞ்சா? கல்யாணம் முடிஞ்சு 2-3 நாள் அம்மம்மா கூடயே அத்தைங்க எல்லாம் இருப்பாவ. அது பிறகுதான் அம்மம்மா ஒத்தையில எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். தியா ஃப்ரீயா விடு. நான் எப்படியாவது பேசி அவியல இங்கேயே கூட்டிட்டு வந்துருவேன். நிஜமாலுமே கூட்டிட்டு வந்துருவாளா? நிஜமா கூட்டிட்டு வந்துருவேன். என்ன நம்ப மாட்டியா? நம்பு. என் காதலுக்கு நீ சம்மதம் சொன்ன நாளில இருந்து நீ எதெல்லாம் ஆசைப்படுதியோ அதெல்லாம் உனக்காண்டி நான் நிறைவேற்றிட்டே தான் இருக்கேன். உன் அம்மாவை நீ இருக்க எடுத்து கூட்டிட்டு வரதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? என்கிட்ட விடு, நான் பாத்துக்கிட்டே. நம்புறேன் நிலன். இந்த 2 வருஷத்துல நான் எதை ஆசைப்பட்டாலும் நீ நான் ஆசைப்படியதை நிறைவேற்றி வைக்காம இருந்ததே இல்ல. கூல் ஆயிட்டியா? எஃப்எம்ல ஒர்க் பண்றதுக்கு ஆசைப்பட்டேன். அந்த ஆசையை நிறைவேறிட்டு கல்யாணத்துக்கு போறவன் நீ அங்கேயே வேலை பார்க்க தான் போற. இதே மாதிரி வேற ஏதாவது ஆசை இருக்கா? ஆசையா? என் அம்மாவை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. இல்ல அது முடியாதுல்ல. வேற என்ன? வேற எதுனா நீ ஆசைப்பட்டு அது நடக்காம ஏதாவதுனா சொல்லு. கல்யாணத்துக்கு பிறகு நடத்திடுவோம். சிரிக்கத பார்த்தா என்னமோ இருக்கு போலயே. இல்ல ஒண்ணும் இல்ல. பரவாயில்லடே, சொல்லு. அது உன்னால நிறைவேற்ற முடியாது. நிலனால முடியாததுன்னு எதுவுமே இல்ல. இது உன்னால முடியாது நிலன். ஹலோ, அத நான் முடிவு பண்ணணும். சொல்லட்டா? எதுனாலும் சொல்லு. கல்யாணம் முடிஞ்சதான் வேலை நீ ஆசைப்பட்டதை உனக்காண்டி நிறைவேற்றி வைக்கதான். எப்படி கல்யாணம் முடிஞ்ச பிறவா? அதான் சொல்ல இல்ல நிலன், உன்னால நிறைவேற்றி வைக்க முடியாது. சொல்லுடி. எனக்கு 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 நார்த் இந்தியன் ஸ்டைலா நார்த் இந்தியன் ஸ்டைலா எனக்கு நார்த் இந்தியன் ஸ்டைல்ல கல்யாணம் பண்ணதுக்கு ரொம்ப ஆசை. என்னது? எனக்கு நார்த் இந்தியன் ஸ்டைல்ல கல்யாணம் பண்ணதுக்கு ரொம்ப ஆசை. ஏடி, இத நீ முன்னமே சொல்லிருக்கணும். இல்ல, அது போன வாரத்துல வந்த ஆசைதான். போன வாரம் அப்படி என்ன நடந்தது? ஒரு கஸ்டமர் எனக்கிட்ட லாங்கா டிசைன் பண்ணதுக்காண்டி வந்திருந்தாவ. சரி. அதைய சொல்ல என்ன மேடம் உங்களுக்கு கல்யாணம் தெரியும், இது என்ன புது மாடல் இருக்கு அப்படி இப்படின்னு கேட்டனா, அப்பதான் அதைய சொன்னாவ எனக்கு நார்த் இந்தியன் ஸ்டைல்ல கல்யாணம் பண்ணதுக்கு ரொம்ப ஆசை, அதான் எங்க கல்யாணம் அப்படியே நடக்க போகுது அப்படின்னாவ. உடனே அந்த ஆசை உனக்கும் ஒட்டிக்குச்சு. ஆசையா இருந்தது, நடக்காதுன்னு தெரியும். ஏன்னா இதெல்லாம் முன்னமே பிளான் பண்ணிருக்கனால. சரி, ஆசைப்பட்டுட்டேலாம். ஆமா, ஆசைப்பட்டுட்டேன். அத நடத்தாம இந்த நிலன் விட போறதா இல்ல. எப்படி? நார்த் இந்தியன் ஸ்டைல் வெட்டிங்னா ஒரு வாரம் நடக்கும். நம்ம கிட்ட 2 நாள் இருக்குன்னா இந்த 2 நாள்ல என்ன பண்ண முடியுமோ அதை சிறப்பா செஞ்சிருவோம். விளையாடாத நிலன். நிஜமா விளையாடலடி, நான் எதுக்கு இருக்கேன்? நீ எதை ஆசைப்படுறியோ அதெல்லாம் நடத்ததுக்காண்டிதான். நிஜமாவா? நிஜமா தாண்டி. நீ ஆசைப்பட்ட மாதிரி நம்ம கல்யாணம் நார்த் இந்தியன் ஸ்டைல்ல தான் நடக்க போகுது. இந்த 2 நாளையில என்ன கிழிச்சிட போறான்லாம் நீ நினைக்காத. என்னால என்ன முடியுமோ அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணி போதுமா? இதியா, நீ இங்கே இருக்க? ஆமாயா. உன்னைய அங்க வீடு முழுக்க தேடிக்கிட்டு இருக்கேன், ஆளே காணல. உன் அத்தைங்க கிட்ட கேட்டா நீ நிலனை பாக்கிறதுக்காண்டி இங்க வந்திருக்கன்னு சொன்னாவ, அதான் இங்கே வந்துட்டேன். பிரவீன், சொல்லு நிலன். மேனஸ்னா என்னன்னு தெரியுமா? புரியல. நாங்க 2 பேரும் இங்க இருந்து பேசிக்கிட்டு இருக்கலாம், தனியா தானே இருந்து பேசியோம். உன் பாட்டுக்கு வார. ஐயோ நிலன், தப்பா எடுத்துக்கிட்டியா? நான் தியா கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அங்க என்ன கூப்பிட்டுக்கிட்டு வந்திருக்கணும். நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம், நீ உள்ள வந்து நிக்க. சாரி நிலன், நான் எப்பயுமே இப்படிதானே. எப்பவுமே நீ இப்படி இருந்திருக்கலாம், அதுக்குன்னு சொல்லிக்கிட்டு இனிமே இப்படி இருக்க முடியாதுல. எங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது, இனிமே நாங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்க இடத்துல வந்து நின்றுவியா? சாரி நிலன், நீ ஒன்னும் தப்பா எடுத்துக்கிடாத. நான் புறவு தியாவை பாக்கேன். எப்பவுமே பிரவீன் இப்படிதான் பண்ணுவான். திடீர்னு ஏன் நிலன் இந்த அளவுக்கு கோபப்படியான்னு தெரியலையே. சரி, நிலன் சொல்லியதும் சரிதானே. எனக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு கல்யாணம் ஆனதுக்கு பிறவன் இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தானா யாருக்கா இருந்தாலும் கோபம் தானே வரும். தியா, நான் புறவு வந்து உன்னை பாக்கேன். பிரவீன், பிரவீன் இப்படி வாயம் இருக்கான். இவனை எதுக்கு கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்காவ? இவன் எல்லாம் வீட்டுக்குள்ள விடியதே பெருசு. என்ன ஆண்டி? 2 நாளைக்கு முந்தி தியா வீட்டுக்கு நீயா போன? ஐயா ஆண்டி, நிலனா அர்ஜுனன் தான் அவிய பாட்டுக்கு என்னமோ பேசிக்கிட்டியா? வேணா நீங்களுமா என்னைய சந்தேகப்படுத்தியா? சந்தேகப்படியேன்னு இல்ல, ஒருவேளை நீ அவ வீட்டுக்கு போய் அர்ஜுன் அங்க வரதுக்கு முந்தியே உனக்கு அவளுக்கும் ஒரு வேளை தப்பா நடந்து அத தியா நிலனுக்கிட்ட இருந்து மறைக்காளோன்னு எனக்கு தோணுது. சரி, இவெல்லாம் ஒரு பொம்பளை. சொல்லு பிரவீன், அப்படி எத்தனா நடந்ததா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆண்டி, நான் போவே இல்லைன்னு சொல்லேன். இங்க பாரு பிரவீன், என் பிள்ளை எப்படி சுத்தமானவனோ அதே மாதிரி என் பிள்ளைக்கு வர வேண்டியவளும் அப்படித்தான் இருக்கணும். நீ என்ன நடந்தாலும் உண்மையை வாய் திறந்து சொல்லு.
நம்ம பிளானை எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு இந்த தங்கம் மட்டுமே போதும் போலயே. சொல்லு பிரவீன், அப்படி ஏதாவது இருந்தனா என் பிள்ளைக்கு பொண்டாட்டியா அவளை வர விட மாட்டேன். பிரவீன் ஆமான்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கா, இந்த அம்மாவே கல்யாணத்தை நிறுத்திடும். நம்ம கேப்ல இந்த அம்மா கூட சேர்ந்து எதனா பிளான போட்டு தியா கழுத்துல தாலியை கட்டிடலாம். சொல்லு பிரவீன், வாய் திறந்து சொல்லு. அது ஆண்டி மவன சாரா சாரா மவன இப்ப வாய் தரடா பாக்கலாம். பிரவீன் ஆ? அப்படி ஏதாவதுன்னா சொல்லு. அப்படிப்பட்டவ என் வீட்டுக்கு மருமகளா வரதுல எனக்கு விருப்பமே இல்ல. சொல்லு பிரவீன். அது ஆண்டி சாரா அர்ஜுன் இதுல தலை போட மாட்டான்னு நினைச்சா அவன் சாராவை கூப்பிடல. உன்னையதான் மிரட்டுறான் பிரவீன். நிலம் இறங்கினா கூட அவனெல்லாம் ஈஸியா சமாளிச்சிடலாம். ஆனா அர்ஜுன் உனக்கு எதிராக திரும்பிட்டானா அர்ஜுனை சமாளிக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. ஐயோ ஆண்டி, நீங்க என்னைய தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நிலனுக்கு அவளுக்கு கல்யாணம் நடக்க போறதுனால என் ஃப்ரெண்ட்ஷிப்பை இனிமே தூக்கி போட்டுருவா அப்படிங்கிற ஒரு பயத்துலதான் உன்னை காதலிக்கேன்னு போய் சொன்னனே தவிர என் மனசுல அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. இதுல நான் போய் நாங்க போயே இல்ல ஆண்டி. என்னமோ சொல்ல போனா அன்னைக்கு நான் வீட்லயே இல்ல. நீ இல்லனா வேற யாரா இருக்கும்? அது எனக்கு தெரியல ஆண்டி. நான் கிளம்பேன். இவன் இல்லனா அப்ப வேற யாரா இருக்கும்? இவனா இருந்தா அவளை கல்யாணம் பண்ணதுக்கு ஆசைப்பட்டு இப்ப உண்மையெல்லாம் சொல்லிருப்பானே. அது ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படியேன். விருப்பம் இருந்தனா கேளுங்க, அப்படி இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஒரு விஷயம், நான் பேசுற விஷயத்த வச்சு என்னையே திருப்பி அடிக்கணும்னு நினைக்காதுங்க. அர்க்கானிங்கிறது பாடி ஷேமிங்கான்னு எனக்கு தெரியல. நான் அதை மீன் பண்ணி அங்க சொல்லல. நான் எடுக்கிற ஸ்டோரியா இருக்கட்டும், நான் எடுக்கிற காமெடியா இருக்கட்டும், நீங்க பர்சனலா எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு தெரியல. எப்படி நான் ஸ்டோரி மூவ் பண்ணனேன்னு எனக்கு தெரியல. ஒரு 12,000 பேர் பாப்பீங்களா? இதுல யாரோட பர்சனலா எனக்கு தெரியாது. யாரு அவங்களோட பர்சனல் லைஃப்ல எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டிருப்பீங்க, எப்படியெல்லாம் அடி வாங்கியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. மேபி எனக்கு தெரிஞ்சிருந்தனா உங்க யாரையும் ஹர்ட் பண்ணாத மாதிரி, 12,000 பேரையும் ஹர்ட் பண்ணாத மாதிரி நான் கதை எடுக்கலாம். ஆனா எனக்கு தான் உங்களோட பர்சனல் தெரியாம போயிட்டேங்க. இவ்வளோத்துக்கும் அர்க்கானிங்கிற ஒரு கேரக்டர் கூட நான் இங்க காமிச்சிருக்க மாட்டேன். இப்போ அந்த காமெடி சீன் நான் பார்த்தா நான் சிரிக்க தான் செய்வேன். அதுக்காக நான் பாடி ஷேமிங் பண்ணி அப்படி சிரிக்கிறது கிடையாது. அந்த கேரக்டரோட முடி ஒரு மாதிரி வெத்தலை பாக்கு போட்டு பேசுறது, அதெல்லாம் தான் எனக்கு ஃபன்னா இருந்து நான் சிரிச்சிருக்கேன். நான் காமெடிக்காக பேசுற வேர்ட்ஸையே நீங்க பிடிச்சிட்டு ஒவ்வொரு டைம் அதை அடிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த கதையை மூவ் பண்ண வேண்டாங்க. ஜஸ்ட் முடிச்சிடலாம். கவின் இன்னமும் சொல்லிட்டே இருக்கான், அழகான பொண்ணு தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இனி அதுக்கு எப்ப ப்ராப்ளம் கொண்டு வர போறீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஏற்கனவே சொல்லிட்டாங்க நான் அழகுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன். ஏன்னா இங்க கேரக்டர்ஸ்க்கெல்லாம் அழகான ஹேர் வச்சு அழகா காமிக்கிறேன் நான். அதனால நான் அழகுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குற கேரக்டரா. ஏன்னா நான் உலக அழகி பாத்தீங்களா, போட்டோ ரிவீல் பண்ணிட்டேனே, பாத்திருப்பீங்களா நான் உலக அழகிலாம். அதனால என் பர்சனல் லைஃப்ல அவங்க எப்படி நினைச்சிருக்காங்களோ அப்படிதான் நான் இருப்பேன். இங்க பேசுற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க பர்சனலா எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்படிங்க கதையை மூவ் பண்றது? மைண்ட் ஃபுல்லாவே நிலனுக்கும் தியாக்கம் 10வது எபிசோட்ல கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு 10வது எபிசோட்ல சுபம் போட்டுரு, இந்த யூடியூப் வேண்டாம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் இருக்கேன். இந்த ஸ்டோரிய ஒரு மாசமா நான் திங்க் பண்றேன் நீங்க நினைச்சீங்கன்னா அது ரொம்ப தப்பு. நான் ஒரு வருஷத்துக்கு மேல இந்த ஸ்டோரியை திங்க் பண்ணிட்டு இருக்கேன். இன்னமும் சொல்ல போனா அன்பினியா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு மாமா பொண்ணு அத்தை பையன், அந்த கான்செப்டை விட எனக்கு அப்பவே அர்ஜுன் தியா இந்த நிலன் இந்த கான்செப்ட் தான் ரொம்ப பிடிச்சிருந்து. அப்பவே அதை வைக்கலாமான்னு நான் நினைச்சேன். ஆனா எனக்கு தெரியும் இது ஃபுல்லா ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம். கண்டிப்பா இதுக்கு நீங்க சப்போர்ட் கொடுக்க மாட்டீங்க, சப்போர்ட் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் அப்ப நான் அதை எடுக்கல. அதுக்கு பிறகு எனக்கு கிடைச்ச இந்த ஒரு வருஷம் டைம்ல, அதாவது பாரதியின் காதலி முடியறதுக்கு ஒரு வருஷம் எடுத்துக்கிட்டேன். இந்த டைம்ல இந்த கதைக்கு உயிர் கொடுத்து எப்படியெல்லாம் பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் நான் யோசிச்சேன். பட் பர்சனலா சொல்லணும்னா முதல்ல நான் ஒரு விஷயத்த திங்க் பண்ணிட்டேன். ஒரு வாரம் நான் நிலன் தியாவோட லவ் ஸ்டோரியை காமிக்க போறேன். அது காமிச்சாலே நீங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இதுல 5 வரும். அது பிறகு நிலன் தியாக்கு வேற அக்சின் வச்சிருக்கேன். அது எல்லாம் நீங்க பர்சனலா எடுத்துக்கிட்டு ஃபீல் பண்ணணுங்கிறதுக்காக இல்ல. என் கதைக்கு எமோஷனலா வரும்போது நிஜமான ஒரு உயிர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அது தப்பு. நான் ஐம் சாரி. காதல் சுகமானது 10வது எபிசோட்ல கதையை முடிச்சிடலான்னு இருக்கேன். இங்க காமெடியா எடுத்துட்டு வர முடியல, எமோஷனலா எடுத்துட்டு வர முடியல. இதுக்கு பெஸ்ட் வழி என்னன்னா, காதல் கதையே இல்லாம என்னோட சேனல் ஸ்டார்டிங்ல சும்மா நான் பண்ணிருப்பேன். இந்த வில்லேஜ்ல இருக்க ஒரு 4-5 பேரை வச்சு சும்மா பேசி சிரிச்சிட்டு இருப்பாங்க. அது மட்டும் போதும். இந்த தொடரெல்லாம் வேண்டான்னு நான் நினைச்சிருக்கேன். இங்க லீட்ல மட்டும் ஆல்ரெடி இருக்கிறவங்க வேணான்னு கேக்குறீங்க. ஆல்ரெடி இருக்கிறவங்க தான் வேணும்னு ஆசைப்படுறீங்க. ஆதி வேணும்னு ஆசைப்பட்டீங்க, அன்பு வேணும்னு ஆசைப்பட்டீங்க, சாம் வேணும்னு ஆசைப்பட்டீங்க, குரு வேணும்னு ஆசைப்பட்டீங்க. என் கதை ஆரம்பத்துல இருந்தே இவங்க தான் ஹீரோவா இருக்காங்க. அதே மாதிரி வில்லி கேரக்டருக்கு எடுத்துட்டு வரணும்னால நான் யாரை எடுத்துட்டு வருவேன்னு உங்களுக்கு தெரியும். என்னவளே ஆதி கனி ஸ்டோரியில ஒரு பொண்ணு வில்லி கேரக்டருக்கு தேவைப்பட்டுச்சு. பாட்டின் காதலி அன்பினியா ஸ்டோரியில ஒரு பொண்ணு வில்லி கேரக்டருக்கு தேவைப்பட்டுச்சு. இங்கேயும் ஒரு பொண்ணு வில்லி கேரக்டருக்கு தேவைப்படுது. 3 ஸ்டோரியிலயும் ஒரே பொண்ணு தான் வில்லி கேரக்டருக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சாரி, இந்த கதையில அந்த கேரக்டர் என்னமோ நான் காட்டல. நாளைக்கான எபிசோட்ல தான் காட்டணும்னு நினைச்சிருந்தேன்.
அப்புறம் வந்து வில்லன்னு வரும்போது அந்த கதையிலேருந்து இந்த கதை வரைக்கும் எல்லாரும் ஒண்ணுதான். இந்த கதையில பிரவீன் ஒருத்தர் இருக்கார்லாம், அவரை தான் நான் வில்லனா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி ஒரு கேரக்டர் சாகடிக்கணும்னாலும் நான் ஒரே கேரக்டர் தான் யூஸ் பண்ணுவேன். அது அவர் என்ன பாவம் பண்ணாரோ அப்படின்னு எல்லாம் இல்ல. இந்த கதைக்கு உயிர் கொடுத்த கேரக்டரை அதுக்காக யூஸ் பண்ண வேண்டான்னு பார்த்துதான் ஒரே கேரக்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட தப்பு என்னன்னா, இங்க ரியாலிட்டியை அப்படியே காமிக்கணும், ரியலா இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு காமிக்கணும்னு நினைச்சது மட்டும்தான். 7 எபிசோட் முடிச்சிருக்கோம். 7 எபிசோட்ல என்னைக்குமே நான் உங்களை அழ வச்சுட்டு இருந்த மாதிரி எல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. சிரிக்கணும்னு வரீங்க, ஓகே சிரிக்க தான் வச்சுட்டு இருக்கேன். எமோஷனலா ஒரு விஷயம் வரும்போது அது இருக்கக்கூடாதுன்னா எப்படி வந்து கதையை மூவ் பண்றது? 300 எபிசோட் கொண்டு போங்கன்னு சொல்றீங்க. சும்மா 2 பேர் லவ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு லவ் கான்வர்சேஷன் மட்டுமே கொடுத்து 300 எபிசோட் ஓட்டிட்டு இருக்க முடியுமா? இந்த கதைக்கு உயிர் கொடுக்கறதுக்காண்டி நான் 1 வருஷம் யோசிச்சிருக்கேன். அந்த 1 வருஷத்துல எதை எந்த இடத்துல ஆட் பண்ணலாம், இந்த சேடா போற இந்த டைம்ல இன்னொரு பேரை ஜாலியா காமிக்கணும், அது யாரை யூஸ் பண்ணலாம், காமெடிக்கு யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயமா என்ன பண்ணி வச்சிருக்கேன்னா, போன்ல நோட்னு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணி எனக்கு மறந்து போயிடும் அப்படிங்கிறதுக்காக அதுல எல்லாமே நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கப்புறம் இந்த சீன், இதுக்கப்புறம் இந்த காமெடின்னு சொல்லிட்டு நான் அந்த அளவுக்கு இந்த கதைக்கு எஃபோர்ட் போட்டிருக்கேன். ஆனா ஈஸியா சொல்லிடுறீங்க நிலனுக்கு தியாவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பனா 10வது எபிசோட்ல சுபம் தான். வேற ஆப்ஷன் இல்லை எனக்கு. பர்சனலா எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னமும் 3 எபிசோட்ல நம்ம கதையை முடிக்க வேண்டியதான். இன்னொன்னு உங்களுக்கு நல்லா தெரியும், சஞ்சய் பிரியா லவ் ஸ்டோரியில அவங்க 2 பேரும் அவங்க லவ்வை வந்து சொல்லியிருக்கவே மாட்டாங்க. அந்த கேரக்டர் இறக்குறது கூட நான் உங்களுக்கு பிளாஷ்பேக்ல தான் போட்டு காமிச்சிருப்பேன். இனியன் இறந்ததெல்லாம் நான் காட்டவே மாட்டேன். இனியன் இறந்த சீன் எல்லாம் நான் காமிச்சிருக்கவே மாட்டேன். அது இறந்து போன ஒரு கதை கிடையாது, 2வது கல்யாணம் ஒரு கான்செப்டுக்காக நான் பண்ணது. எப்பவும் ஒரே மாதிரி இழுத்துட்டே இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் பிரசன்ட்ல ஒரு லவ்வை காமிச்சு அதை பிரிச்சு வைக்கிறது நீங்க ஏத்துக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும்தான். ஆனா இந்த அளவுக்கு பூகம்பத்தை வெடிக்க வைப்பீங்கன்னு நான் நினைச்சு பார்க்கல. உங்களுக்கு என்ன, நிலன் கேரக்டர் சாகடிக்க கூடாது, நிலன் கேரக்டர் கூட தியாவை சேர்த்து வைக்கணும். அதுக்கு மேல எனக்கு அர்ஜுனுக்கு பேர் கொண்டு வந்து கதையை மூவ் பண்றதுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஒரு நார்மலான விஷயத்த புரிஞ்சுக்க கூட முடியாத ஆளுங்க இருக்க இடத்துல இவ்வளோ எஃபோர்ட் போட வேண்டாம்னு எனக்கு தோணுது. சீரியஸ்லி உங்களுக்கு தெரியாத, ஒரு 2 வாரமா நான் எந்த அளவுக்கு டவுன்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, எந்த அளவுக்கு டிப்ரெஷன்ல இருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது. என்னவளே முடிச்சு அடுத்த நாள் நான் பாரதியின் காதலே ஆரம்பிச்சாச்சு. இங்க 4 நாள் நான் பிரேக் எடுத்துக்கிட்டேன். அந்த 4 நாள் பிரேக்குக்கான காரணம் கூட உங்களுக்கு தெரியாது. சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்க மட்டும் ஹர்ட் பண்ணல, ஓகே அது இங்க வேண்டாம். எப்பவுமே ஃபர்ஸ்ட் பார்ட் கதை மூவ் பண்றதுக்கு தான் கடப்பா இருக்கும், இப்ப செகண்ட் பார்ட் கதையை கூட மூவ் பண்றதுக்கு கடப்பா இருக்கு. ஒரே ஒரு விஷயத்த சொல்லிக்கணும்னு விரும்புறேங்க. இங்க என்கிட்ட நிறைய பேர் கேட்டுக்கிட்ட ஒரு விஷயம், ஒழுங்கா நீங்க ப்ராப்பரா வீடியோ போடல. ப்ராப்பரா வீடியோ போட முடிஞ்சா போடுங்க, அப்படி இல்லைன்னா நீங்க வேற ஜாப் பாக்குறீங்கன்னா அதுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஏன் எங்களை வெயிட் பண்ண வைக்கிறீங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு சொல்றேங்க, என் ஜாபை ரிசைன் பண்ணதுக்காக நான் உட்காந்து அழுதுட்டு இருக்கேன். ஏன்னா என்னை சுத்தி இருக்கிறவங்க அப்படி கிடையாது, அவ்வளோ கேர் பண்ணி அவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு கொடுத்துருக்காங்க. நான் உடஞ்சி போகும்போது என் கூடவே இருந்தாங்க. அப்படிப்பட்ட இடத்த இப்படிப்பட்ட இடத்துக்காக தூக்கி போட்டுட்டனே. இங்க இருக்கிறவங்களுக்கு இந்த சேனலுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக என் மேல பர்சனலா பாசமா இருந்த ஒரு இடத்த தூக்கி போட்டு வந்துட்டனே அப்படின்னு தான் தோணுது. சத்தியமா இந்த கதையை மூவ் பண்றதுக்கு எனக்கு துளி அளவுக்கு கூட விருப்பம் இல்ல. நீங்க பர்சனலா எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த கதையை மூவ் பண்ண முடியாது. திருப்பியும் சொல்றேன், ஒரே கேரக்டர் நான் சாகடிக்கிறேங்கிறதுக்காக அந்த கேரக்டர் மேல எனக்கு கோபம் வன்மம் அப்படின்னு எல்லாம் இல்ல. நான் அப்படியே பழகிட்டேங்க. லீட்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் உயிர் கொடுத்துட்டு, அந்த உயிர் கொடுத்த ஒரு ஆளை ஒரு கதையில சாக போற ஒரு ஆளுக்கு தேவைப்படும் போது அவங்கள யூஸ் பண்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. அதனாலதான் ஒரே கேரக்டர் நான் வைக்கிறேன். நான் இங்க பண்ண ஒரே தப்பு, பிளாஷ்பேக்கா எடுத்துட்டு வந்திருக்கணும். இல்லைன்னா 2 நாளையில யாருக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சனோ அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது. லூசுத்தனமா ரியாலிட்டி எடுத்துட்டு வரணும், நிஜத்தை இங்க காமிக்கணும். ஓகே நீங்க சொல்லலாம், நாங்களே இங்க சிரிக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம், இந்த இடத்துல நீங்க அழ வைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. 7 எபிசோட்ல 7 எபிசோடே உங்களை சிரிக்கிற மாதிரி தான் நான் எடுத்திருப்பேன். இனிமே ஒருத்தங்களோட ஸ்டோரி சேடா போகும்போது இன்னொரு இடத்துல ஜாலியா எடுத்து உங்களை சிரிக்க வைக்கணும், அழ வச்சுட்டே இருக்க கூடாதுன்னு தான் நான் ஆசைப்பட்டேன். ஒரு சின்ன கான்செப்டுக்கு 1 வருஷமா யோசிச்சு எவ்வளோ அளவுக்கு உயிர் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு உயிர் கொடுக்கணும் நான் எடுத்துட்டு வரும்போது, நீங்க பர்சனலா எடுத்துக்கிட்டு ஒரு சில விஷயங்கள் பண்றது, கதைக்கு மட்டும் இல்ல நான் பேசுற வேர்ட்ஸே நீங்க அப்படிதான் நிறைய பேர் பண்றீங்க. இப்படிப்பட்ட ஒரு இடத்துக்காக ஏன் இவ்வளோ எஃபோர்ட் போடணும்? ஈஸியா சட்டப்புட்டுன்னு பேசி எடுத்து முடிச்சுட்டு போகலாம். எனக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துல ஒரு வீடியோவை முடிக்கலாம். என்னால முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுக்கணும்னு நினைச்சது என்னோட பெரிய முட்டாள்தனம். நம்மளோட திறமையை காட்டுறதுக்கான இடம் இது கிடையாது. எல்லாரும் சொல்லுவாங்க நம்மளோட திறமையை காட்டுறதுக்கான இடம் இது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா நம்மளோட திறமையை காட்டுறதுக்கான இடம் இது கிடையாது. எனக்கு வந்து 10வது எபிசோட்ல முடிக்கலான்னு தாங்க இருக்கு மைண்டு. இந்த ஸ்டோரியை மூவ் பண்றதுக்கு சுத்தமா மனசே இல்ல. நான் எதிர்பார்த்து தான் வந்தேன். ஏன்னா கிட்டத்தட்ட 1 வாரம் 10 நாளைக்கு கிட்ட இவங்களோட லவ் கான்வர்சேஷனை கொடுத்துட்டு அதுக்கு பிறகு கதையை மூவ் பண்ண போறோம். அப்பனா இந்த அளவுக்கு நெகட்டிவ் வரான்னு தெரிஞ்சுதான் டைட்டில் சாங்லயே நான் உண்மை என்னன்னு காமிச்சிட்டேன். செகண்ட் மேரேஜுக்கே அந்த பொண்ணு என்னென்ன கஷ்டப்பட்டிருப்பா நான் ஷோ பண்ணல, ஜஸ்ட் பேசி தான் விட்டுருப்போம். என்னோட பெரிய முட்டாள்தனம்
இங்க வந்து ஒரு ஒரு விஷயத்த காமிச்சிட்டு அதுக்கு பிறகு எடுத்துட்டு போலாம். இதுல அழுக, சந்தோஷம் எல்லாத்தையும் ரியலா காமிக்கணும்னு நினைச்சது என்னோட தப்பு. என் திறமையை காட்டுறதுக்கான இடம் இது இல்ல நான் இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்யூ.